அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது என்னுடைய இயல்பு. இப்போ ஒரு புதுசாக ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கேன். அந்த முயற்சி என்னங்கிறத கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி சொல்கிறேன். எலுமிச்சம்பழத்தில் சிலது குட்டியாக இருக்கும், சிலது பெருசாக இருக்கும். சில பேர் கோயிலுக்கு வாங்குறதா சின்னதாக வாங்குவான், தனக்கு வாங்குறதா இருந்தால் பெருசாக வாங்குவான். ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற கதை வேறு. எலுமிச்சம்பழத்தில் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் சாறு நல்லாவே இல்லை, டேஸ்ட்டே இல்லை. இந்த சின்னதாக இருக்குது பாருங்கள், அதில் சாறு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஆனால் ஒரு இம்சை அதில் என்னென்னா ஏகப்பட்ட விதை இருந்தது. பெருசில் விதை இல்லை, ஆனால் சுவை இல்லை அதில். அப்போ ஒரு சயின்டிஸ்ட் யோசித்தான், இது ரெண்டையும் ஒட்டு போட்டால் எப்படி இருக்கும், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம ஏதாவது ஒரே விதையாக கொண்டாந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ட்ரை பண்ணான். அவன் என்ன எதிர்பார்த்தான், எலுமிச்சம்பழம் பெருசாகவும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு. வந்தது எப்படிடா வந்ததுன்னா, பெருசாக இருந்தது, சுவையாக இல்லை, அதில் ஏகப்பட்ட விதை இருந்தது. அதாவது இதில் இருக்கிற பேடு குவாலிட்டி, அதில் இருக்கிற பேடு குவாலிட்டி ரெண்டும் அட்ராக்ட் ஆகிடுச்சு. விதை ஜாஸ்தி, சுவை கம்மி, அது அட்ராக்ட் ஆகிடுச்சு. ரெண்டுமா சேர்ந்து ஒரு மோசமான பழமாக உருவானா எப்படி இருக்கும்? இதே தான் கல்யாணம். ஒரு ஆண் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த குடும்பத்தோட பெஸ்ட்டு குவாலிட்டிஸ், அந்த குடும்பத்தோட பெஸ்ட்டு குவாலிட்டிஸ் ரெண்டையும் மரபு அணு வாங்கிக்கிச்சு அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட பரம்பரை உண்டாகும்? நம்முடைய வருங்கால சந்ததிகளை நல்ல முறையில் கொண்டு வரணும் அப்படின்னு நமக்கு ஒரு அக்கறை இருக்கணுமா இல்லையா? வருங்கால சந்ததியை எப்படி நல்ல முறையில் கொண்டு வர்றது? எல்லா பிரச்சனைக்குமே நாம் தீர்வு காணணும். பிரச்சனையவே பேசிக்கிட்டே இருந்தால் பிரயோஜனமே இல்லை. இப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா? முன்னெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம்னு கவர்மெண்ட் கெஞ்சுது. இப்போ எங்கேயாவது ஃபேமிலி பிளானிங் பிரச்சாரம்னு கவர்மெண்ட் பண்ணுறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது இல்லை. ஆனால் நேர்மாறாக என்ன நடக்குது தெரியுங்களா? ஃபெர்டிலிட்டி கிளினிக். தெருவுக்கு 2. எப்படி புள்ளை பெற்றுக்கிறதுக்கு, பிள்ளைய கருவாக்குறதுக்கு ₹1,00,000, ₹10,00,000, ₹50,00,000 செலவு பண்ணி எப்படியாவது அந்த சினை முட்டையும் அந்த ஆணினுடைய விந்தணு கருவையும் இணைச்சி அதுக்கு ஒரு பக்குவத்தை உண்டாக்கி ஒரு குழந்தையாக்கி இந்த கோடீஸ்வரர் கையில் கொடுத்து சொத்துக்கு வாரிசு உண்டாக்கணும். எங்காச்சு? 10 பிள்ளை பெற்றவன் பெற்றுக்காதரான்னு கெஞ்சினது போய் 15, 16 பெற்றது போய் குறைஞ்சது போய் ஒரு பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு ₹10,00,000, ₹15,00,000 செலவு பண்ணணுங்கிற கதை வந்துருச்சு. எதனால் எப்படி நடந்தது? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். குழந்தை கருவில் வரும்போதே ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தையாக வந்துட்டான். குழந்தை உருவாகி வெளியில் வரும்போது ஏதோ ஒரு வகையில் எலும்பு பாதிப்பு, நரம்பு பாதிப்பு உள்ள குழந்தையாக வந்துட்டான். வாழ்நாள் முழுக்க பிரச்சனை. அப்போ நம்ம என்னென்ன யோசிக்கணும்? அடுத்தது டெலிவரின்னு ஒரு பகுதி இருக்குது அம்மாவுக்கு, அது சுகப்பிரசவமாக வரணும். அந்த பிறக்கும்போது வலிக்குமேங்கிற கருத்து மனசுலேயே அந்த பெண்ணுக்கு இருந்தால் பிரசவம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை எராடிகேட் பண்ணணும், அந்த வலியை தூக்கி வெளியே எடுத்துடணும். அதுக்கு சில பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கணும். என்னென்ன மாதிரியான யோகாசனங்கள் பண்ணாங்கன்னா பெண்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கும், பிரசவத்தும் போது வலி இல்லாமல் இருக்கும். மைண்டு செட்டு எப்படி இருக்கணும்? ஓஷோ எழுதுகிறாரு, இந்த குழந்தை வெளியில் வர்றதுக்கு அம்மா ஒத்துழைக்கணும். அது வரணும்னு தான் ட்ரை பண்ணுது. அந்த குழந்தை வெளியே வர்றதுக்கு அம்மா ஒத்துழைக்கணும். அவங்க அதை எதிர்த்து நிற்கும்போது என்னாகும்? இன்னும் கொஞ்சம் அது வருகிற வழி ஷ்ரிங்க் ஆகி பிரசவம் இன்னும் கஷ்டமாக போயிடும். அப்போ மென்டலி ப்ரிப்பேர் பண்ணணும். தாயாரை மென்டலி ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு பேர் என்னென்னா கர்ப்ப வித்தை அப்படின்னு பேர். அந்த குழந்தை உருவாகி வெளியே வர்றதுக்கு எப்படி? நான் முன்னே சொல்லியிருக்கேன், ஒரு முறை ஒரு வகுப்பு நடத்தியிருக்கிறேன், அதை பற்றி பல முறை நான் பேசியிருக்கிறேன். நம்ம இந்திய மரபியல் சிந்தனையில் ஒரு அழகான கருத்து இருக்குது. ஒரு பெண் கருவுற வேணும்னா ஒரு காலம் சரியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்புறம் அது நோயற்ற குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் தாயோட உடம்பை ப்ரிப்பேர் பண்ணணும். சார், நீங்கள் ஒரு இடத்துல சமையல் பண்ணணுன்னா அந்த இடத்த ப்ரிப்பேர் பண்ண வேண்டாமா? ஒரு வீட்டில் குடியிருக்கணும்னா அந்த வீட்டை ப்ரிப்பேர் பண்ண வேண்டாமா? எதையும் முதல்ல கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லை? ஒரு குழந்தை உட்காரணும் அம்மாவோட வயிற்றில், ஒரு பெரிய ஜெனரேஷன் அது. பின்னாடி அந்த குழந்தை மகாராஜா ஆக போதோ, கிரிக்கெட் பிளேயராக போதோ, பெரிய அரசியல் தலைவர், யாருக்கு தெரியும் என்னவாக போகுது அப்படின்னு தெரியும். அதை ப்ரிப்பேர் பண்ணணுமா இல்லையா? ஐயோ, நான் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி தான் புள்ள பிறகுது. நாங்கள் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க, திடீர்னு ஆகிப்போச்சு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பேச மாட்டாங்க. எனக்கு வயசாகி போச்சு, வெக்கமான எல்லாத்தையும் விட்டு ஓப்பனாக பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன்.
அது விபத்து அல்ல, அது சம்பத்து. எப்படி விபத்து அல்ல, அது சம்பத்து. குழந்தைய சம்பத்து, அது பாரம்பரியமான செல்வம். அப்போ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? வெரி ஈஸி, வெரி ஈஸி. அதாவது அம்மா உடம்புல மலமூத்திரங்கள் தேங்கி இருக்குமானால் அந்த சமயத்தில் கணவன் உறவு கொள்ளுகிற போது பிறக்கிற குழந்தை மூளை மந்தமாக பிறக்கும். அப்புறம் உட்காந்து அதுக்கு கணக்கு வரல, தமிழ் வரல, இங்கிலீஷ் வரல, ஒரு டியூஷன் வை, 2 டியூஷன் வை, அதுக்கு அந்த உடம்பு செல்ல, இந்த உடம்பு செல்ல. இது என்ன சாதாரணமான விஷயம் தானே? முதல்ல அந்த அம்மா உடம்பை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா எப்படி எந்த விதமான அழுக்குகளும் தங்காதபடி அந்த உடம்பை கொஞ்சம் நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அவங்க அதன் பிறகு அதே மாதிரி தகப்பேன் ப்ரிப்பேர்டாக இருந்த 2 பேரும் நம்ம தாயும் தந்தையுமா ஒரு மிகப்பெரிய சந்ததியை தரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய புனித வேள்வி மாதிரி அவங்க அந்த அந்த வாழ்க்கையில் இணைகிற போது பிறக்கிற குழந்தை ஒளி உடையதாக பிறக்கும், அறிவுடையதாக பிறக்கும். இது எதுவுமே என்னோட வார்த்தை இல்லைங்க, திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லி இருக்கிற சத்திய வார்த்தைங்க. சுவாமி சித்பவானந்தான் நன்மக்களை பெறுதல் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். ஒரு சாமியாருக்கு இதை பற்றி என்ன கவலை? சாமியார்கள் தான் சமூகத்தை பற்றி கவலைப்படணும். நல்ல சந்ததி இந்த உலகத்தில் உருவாகணும் அப்படின்னு. நல்ல சந்ததிகளை உருவாக்கணும்னா தாயாருடைய மைண்டை ப்ரிப்பேர் பண்ணணும், தகப்பனாருடைய மைண்டையும் ப்ரிப்பேர் பண்ணணும், பாடியை ப்ரிப்பேர் பண்ணணும். இதை சொல்லி கொடுக்கறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா? எனக்கு ஒன்று தோணுச்சு, நாம் சும்மா போய் தெருவாக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு முறையான வகுப்பு எடுத்து இது மாதிரியான செய்திகளை எல்லாம் அதில் அறிவுடையவர்களையும் சேர்த்து நாம் ஏன் வகுப்பாக நடத்தக்கூடாது? திருமணமாகி குழந்தையை இந்த உலகத்துக்கு தர இருக்கிற தாய்க்கும் தந்தைக்கும் நல்ல பிள்ளைகளை பெறுவதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்குற வகுப்பை நடத்தினா என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சு. திருமந்திரத்தில் இருப்பது, நம்முடைய விஞ்ஞானத்தில் இருப்பது எல்லாத்தையும் இணைத்து இந்த வகுப்பை நடத்தணும் அப்படின்னு நான் திட்டமிட்டேன். இதுக்கு என்னென்ன வேணும்? ஒரு மனநல மருத்துவருடைய துணை வேணும். அப்புறம் இன்னும் என்னென்ன வேணும்? அதோட கூட ஒரு கைனகாலஜிஸ்ட் அவர்களுடைய துணை நமக்கு வேணும். ஒரு நல்ல ஆங்கில மருத்துவம் அப்படிங்கிறத தாண்டி இந்திய மெய்யியல் சொல்லுகிற உண்மைகளை விளக்கி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். நான் ஒரு வகுப்பு டிசைன் பண்ணியிருக்கேன். என்னோட கூட வகுப்பில் யார் யார் கலந்துக்கிறாங்க தெரியுமா? சகோதரி பாரதி பாஸ்கர், அப்புறம் பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். ஃபேமிலியை எப்படி அழகாக ரன் பண்ணணும், பொருளாதார பிரச்சனையே பிடிச்ச முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் பிறக்கிற புள்ள தகராறு பிடிச்சதாக இருக்குங்க. அப்புறம் இந்த மருத்துவர்கள், மனநல மருத்துவர் ஸ்ரீ ஆர்த்தி அவர்கள் என்னுடைய நண்பருடைய மகள். அவங்க இன்றைக்கி புகழ்பெற்ற மனநல மருத்துவர். இவங்களெல்லாம் வச்சு ஒரு இணைச்சு கர்ப்ப வித்யாவை சொல்லிக் கொடுப்பதற்கு சச்சித்ரா தாமோதரன் அவர்கள் காரமடையில் பெரிய மருத்துவமனை அவங்களோட ஒரு நாள் முழுவதும் கோயம்புத்தூர் இந்துஸ்தான் கல்லூரியில் நவ இந்தியா அதில் காலையிலேருந்து மாலை வரையில் ஒரு வகுப்பு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அந்த வகுப்பில் கலந்து கொள்வதற்கு கட்டணம் உண்டு. இலவசமாக எது கொடுத்தாலும் அதுக்கு மரியாதை இல்லை. ஒரு நாள் முழுக்க நாங்கள் ஒரு 700-800 பேரை வச்சு ஒரு வகுப்பு எங்கேயாவது நடத்தணும்னா ஈஸியாக நடக்கிற முடியுமா? அதுக்கு ஹால் கிடையாதா, வாடகை கிடையாதா, சாப்பாடு கிடையாதா? எல்லாம் பண்ணணும் இல்லை? அதெல்லாம் செய்கிறதுக்காக ஒரு கட்டணமும் வச்சுருக்குறோம். எந்த எண் தொடர்பு கொள்ளணும், எந்த இமெயிலில் நீங்கள் பதிவு பண்ணிக்கணும், அந்த விவரங்கள்லாம் உங்களுக்கு இதில் இருக்குது. என்னுடைய நோக்கம் எதிர்கால சந்ததியை ஒளி உடையதாக உருவாக்கணும். சார், ஆதிசங்கரர் வாழ்க்கையில் அந்த அம்மா 2 பேருக்கும் குழந்தை இல்லையேன்னு அவங்க விரதம் இருக்கிறாங்க. கனவுல கடவுள் கேட்குறாரு, அவங்க அப்பாட்ட கேட்குறாரு, உங்களுக்கு ரொம்ப நாள் வாழக்கூடிய மோசமான பிள்ளை வேணுமா, கொஞ்ச நாள் வாழக்கூடிய நல்ல பிள்ளை வேணுமா? அவர் பதில் சொல்லலை சார். என் மனைவியை கேட்டுட்டு சொல்கிறேன்னு நினைச்சார் சார். அந்தம்மா கடவுளையும் அதே கேள்வியை கேட்டார் சார். என் கணவரை கேட்காம நான் எப்படி முடிவு பண்ணுவேன் அப்படின்னு அந்தம்மா எழுந்திரிச்சாங்க. 2 பேரும் எழுந்துச்சு கருத்தை பரிமாறிக்கிட்டாங்க. ஆதிசங்கரர் மாதிரி ஒளிவுடைய ஒரு குழந்தை பிறந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எப்படிப்பட்ட திவ்ய தம்பதிகள். அது மாதிரி தம்பதிகளை மாற்றுவதற்காகவே சிறந்த தம்பதிகள், சிறந்த குழந்தைகள் அப்படிங்கிற கான்செப்டை மனசில் வச்சு நாங்கள் வகுப்பு நடத்துகிறோம். கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை என் அன்பு அழைப்பாக வெளியிடுகிறேன்.